தென்மேற்கு பருவமழை சீசன்லாம் முடிஞ்சு பொதிகைமலை ட்ரெக்கிங் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம டீம் சார்பாக வந்து நம்ம டிஎம்டி ட்ரெக்கிங் கிளப் சார்பாக வந்து இன்றைக்கி நம்ம வந்திருக்க வந்து 19வது பேட்ச்சு. போன தடவை வந்து நான் 2019 வந்து ஐயாவை பார்க்க முடியாமல் திரும்பி போனேன். அதுக்கடுத்து 2024 நவம்பர் மாதம் முதல் பேட்ச் வந்து நம்ம டீமோட வந்தோம். வரும்போது வந்து முதல் முறையாக 50 பேர் கொண்ட குழுவோட வந்தோம். அதுக்கடுத்து வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த சீசன் முடிஞ்சு இந்த நம்மளுடைய முதல் பயணம். இந்த பயணத்தில் வந்து முதல் முறையாக 54 பேர் கொண்ட மிகப்பெரிய படையோடு வந்திருக்கோம். நம்ம படையோடு வந்த சந்தோஷத்தில் நம்ம படையோடு வந்த சந்தோஷத்தில் வந்து இங்கே இருக்க அருவிகள் நதிகள் எல்லாமே ஆர்ப்பரித்து பொங்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு சின்ன குறை என்னென்னா இன்றைக்கி ஐயாவை பார்க்க முடியல. நம்ம இவ்வளோ பெரிய படையோடு வந்தாலும் மழையே சந்தோஷம் ஆயிடுச்சு. ஐயாவுடைய சந்தோஷம் வந்து இங்கே இருக்க அனைத்து மலை நதிகளும் ஓடைகளும் பொங்கி ஆர்ப்பரித்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. 2 நாளாக விடிய மழை, ஒரு பொட்டு ஓயலை. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம டீம் செப்டம்பர் 20, 22 ரெண்டு டேட்லேயும் நம்ம டீம் வந்தாங்க. அன்றைக்கி நான் வர முடியல. நான் வந்து அன்றைக்கி குதிரமுக்கால இருந்தேன். அன்றைக்கி வந்தவங்க வந்து எல்லாருமே ஐயாவை பார்த்து சூப்பராக பார்த்து போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வரும்போது படையோட வருவோன்னு வந்தோம். ஆனால் பூரா மழையை ஆர்ப்பரிச்சிருச்சு. மேலே போய் ஐயாவை பார்க்க முடியலன்றது ஒரு சின்ன வருத்தம்ன்றனாலும் இந்த 2 நாளாக நாங்கள் பார்த்த காட்சிகளை வந்து இனிமேல் வேறு யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு மழை இன்னொரு தடவை பெய்யுமா, அந்த மாதிரி மறுபடியும் அருவிகள் ஆர்ப்பரித்து ஓடுமா, இதே மாதிரி ஓடைகள் வந்து நாளைக்கு அதே ஓடைகள் நான் வர சனிக்கிழமை திரும்ப வரேன். வரும்போது அதே ஓடையை தாண்டி வருவோம். ஆனால் அது வந்து நேற்று பார்த்த காட்சி மறுபடியும் பார்க்க முடியாது. பேரின்ப காட்சிகள் தான் மலைகளுக்குள்ள இருக்க பயணம். வெறுமனா ஐயா முன்னா போய் முன்னாடி போய் நிற்கிறது மட்டுமே பயணம் இல்லை. இங்கே இருக்க இயற்கையோடு கலந்து பயணிக்கிறது தான் ட்ரெக்கிங்கு. வாய்ப்பு இருக்கும்போது நம்ம கூட சேர்ந்து வாங்க. நீங்கள் தனியாக வர்றதுக்கு நம்ம கூட சேர்ந்து வந்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாடு வசதிகள் எல்லாமே ஒரு செட்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அது ஒரு வசதியாக இருக்கும். வாய்ப்பு இருக்கும்போது சேர்ந்து வாங்க. தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்போம். நான் வர அடுத்த 11ஆம் அடுத்த ஒரு 2 டேட்டில் வரேன். அந்த 2 டேட் எல்லாமே புக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த டேட் வந்து அக்டோபர் 25க்கு பிளான் பண்ணியிருக்கு. அக்டோபர் 25 யார் நம்ம கூட சேர்ந்து வர விருப்பப்படுறீங்களோ எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கால் சேர்ந்து வந்துக்கிட்டே இருப்போம். 50 பேர்னாலும் சரி, 5 பேர்னாலும் சரி, இருக்கிறாலும் வந்துக்கிட்டே இருப்போம். போயிட்டு வரேன்.